அது எப்படி எப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் கடந்த கால பருவத்தில் நம்ம குடியிருப்பதை நம்ம என்ன செய்யலாம் காணலாம். So you could say that you might be dwelling in the past season of your life. வேற வார்த்தையில சொல்ல போனா என்னது, நம்ம கடந்த காலத்திலேயே தங்கி இருக்கிறோம். So we are actually another word we could say that we are just relying and dwelling in the past life. நம்முடைய கடந்த கால அனுபவங்கள், Oh, the past experiences. நம்மளோட சொல்லுவோம் இல்லையா, நான் நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும், அதனால இதெல்லாம் இப்படித்தான், அதெல்லாம் நம்ப கூடாது. So the people say, I have seen this before in the past, so we don't need to trust this. இந்த விசுவாசம்னு சொல்ல நம்ம இதெல்லாம் நம்பவே கூடாது. So people will say, you are saying faith, but don't believe it. அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. Many people talk like that. அதனால இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் சும்மா டைம் பாசிங். So they will say that don't believe, this is just a time pass. நடந்து நமக்கு தலைவிதின்னு ஒன்று இருக்கு பாருங்க. So they will say that, oh, you have a fate. அந்த தலைவிதியை யாராலையும் மாற்றவே முடியாது. No one can change your fate. நமக்குன்னு தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். Whatever is written on your head, whatever is your fate, that is going to take place. ஏதோ நடந்துருச்சு. So somehow this has happened. அப்படி என்ன நினைத்து கொண்டு அந்த கடந்த கால சம்பவத்திலே என்ன செய்யறோம், நம்ம பல நேரங்களில் தங்கி இருக்கோம். So we are thinking like that and we are dwelling in our past life. நம்ம மனிதர்களா இருக்கிறபடினாலே அது உண்மைதான், சில நேரங்களில் கடந்த கால அனுபவங்களை நம்ம மறக்க முடியாது. So because we are just a mere man, we cannot forget our past experiences. ஆனா நம்ம மறக்க கூடாது, ஆண்டவர் மாறாவை மதுரமாக மாற்றுகிற தேவன். But we should never forget that God can turn the bitter Mara into a sweet water. கசப்பா இருந்திருக்கலாம். Our past experiences might be bitter. ஒருவேளை அது மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படும். It could be a situation that cannot be changed. ஆனா நான் நம்பணும், என்னுடைய மாறாவையும் அவர் கசப்பானது இருக்கிற அந்த மாறாவையும் என்ன செய்யலாம், தித்திப்பாக அவரால் மாற்ற. So I should never forget and I should trust God that God can able to change the bitter Mara into a sweet water. வேதத்தில் வாசிக்கிற ஒரு மலடியை பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறவன் வாசிக்கிறோம். So you could see that God can make the barren woman to bear the child and able to live a life in the household. அதுதான் நம்முடைய ஆண்டவர். That is our God. எது மனுஷனால முடியாதோ அது அவரால முடியும். Whatever is impossible for man, it is possible with our God. எது என்னால முடியலையோ அது அவரால முடியும். Whatever is impossible by myself, it is possible with Lord God. அவர் சர்வ வல்லமையுடைய Because he is the almighty powerful God. ஆகவே நம்ம பழைய காலத்தையே எண்ணிக்கொண்டு கடந்த அனுபவங்களிலேயே நம்ம தங்கி இருக்க கூடாது. So that's why we should not dwell in our past experiences and life.